எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி வாங்க. நம்ம வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் போக போகிறோம். இந்தியன் ஸ்டோர்ஸ் போய் என்னெல்லாம் அங்கே வாங்கலாம், நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு. இன்னைக்கு குளிர் ரொம்பவே ஜாஸ்தி, அதிகபட்சமாகவே -2 டிகிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி சீக்கிரமாகவே இருட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு. மதியம் 3 மணி போல் தான் ஆகுது. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டு கட்டுற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சர்ன்னு கிளம்பி சீக்கிரமாக வந்துடலாம். இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் இந்த கடை ஓப்பன் பண்ணாங்க. கடை ஓப்பன் பண்ணி ஒரு 7-8 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் வேறு இருக்கிறதுனால இப்போ நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் எப்போவுமே. குளிர்காலமாக இருக்கிறதுனால அடிக்கடி வர முடியாது, எப்பயாவது ஒரு தடவை தான் வர முடியும். பட் ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னா வந்துக்கலாம், வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா சாமி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து $70 $80 ஆரம்பித்து நல்ல கலை வேலைப்பாடோடு இருக்கிற ஸ்டாண்ட்லாம் வந்து நிறையாவே விலை இருக்கும் டாலர்ஸில். நான் வந்து சின்னதாக ஒரு ஷெல்ஃப்லேயே வச்சு பழகிட்டேன். அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த கடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சீப்பாகவே கிடைக்குது. பாருங்கள், ஆப்பிள் பழமெல்லாம் வந்து $1க்கு ஒரு எல்பி கொடுக்குறாங்க. ஒரு எல்பின்றது தோராயமாக 1/2 கிலோ வரும். $1ன்றது தோராயமாக $80 $82 அந்த மாதிரி இருக்கும். வெரைட்டியாக இருக்குது, நிறையா பழங்கள் இருக்குது. இது அவகேடோ, பேரிக்காய் வகைகள், அதுக்கப்புறம் இது என்ன திராட்சை பழம் வச்சுருக்காங்க. அப்புறம் திராட்சையிலேயே வந்து பச்சை, இது கருப்பு திராட்சை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கிவி பழம் இருக்குது. காளானியாக இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, காளான் இருக்குது. ஆரஞ்சு, அப்புறம் முலாம்பழம், இது மாதிரி எல்லா பழம் இருக்குது. மாம்பழமும் இருக்குது. மாம்பழம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வந்து நமக்கு $1க்கு பக்கமாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய ஆப்பிள்லேயே நிறைய வகையான ஆப்பிள்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் பூசணிக்காய், அன்னாசி பழம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய்க்கு வந்துட்டோம் அப்படின்னா குட்டை கத்திரிக்காய், நெட்டை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய், இப்படி நிறைய கத்திரிக்காய் வகைகள் இருக்குது. இதில் நான் வந்து இந்த நீட்டாக இருக்கிற இந்த கத்திரிக்காயை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய். மீதி எல்லாமே கூட நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதை தாண்டி சொரக்காய், புடலங்காய், முட்டைக்கோசு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் வந்து முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் ரொம்ப விலை ஜாஸ்தி. நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதில்லை. நான் எப்பயுமே இந்த ஃப்ரோசன் செக்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஆல்ரெடி கட் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் வாங்கிக்குவேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரைக்கு பதிலாக பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் முருங்கை பொடி வாங்கிட்டு வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை. நமக்கு இந்த மாதிரி கூடையில் ஒரு கவருக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருப்பாங்க. ஒரு கவர் $1. அப்புறம் நான் பார்த்தா கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, அப்புறம் பல கீரை வகைகள்லாம் வச்சுருக்காங்க. இதில் நான் வெந்தயக்கீரை பொதுவாகவே வாங்குவேன். அப்புறம் பாலாக்கீரை, கொத்தமல்லி கண்டிப்பாக வாங்குவேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கட்டாயமாக நான் எப்பயுமே வாங்குவேன். அப்புறம் புதினா அப்பப்போ எப்போயாவது தேவைப்படும் போது புதினா வாங்குவேன். மித்தபடி இந்த மித்த கீரைகள்லாம் நான் அதிகமாக ட்ரை பண்ணதில்லை. இது இஞ்சி பூண்டு அந்த செக்ஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இஞ்சி எல்லாம் பெருசாகவே இருக்கும். நமக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஹைப்ரிட் இஞ்சி மாதிரி போல், அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய இஞ்சியாக தான் இருக்கும். இதுலேயே வந்து சின்ன சைஸ் இஞ்சியும் கிடைக்குது. நான் அதுவும் வாங்கி ரெண்டுமே மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு காராமணி, வெள்ளரிக்காய், மக்காசோளம், முள்ளங்கி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லூஸ் கேரட்டு, அப்புறம் நம்ம ஊர் பாம்பு புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் கூட கிடைக்குது. இது மாதிரி இந்த கவரில் போட்டு நம்ம அங்கேயே வெயிட் கூட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு எவ்வளோ ஒரு ஐட்டம் எவ்வளோ விலையாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில காயெல்லாம் என்ன காயின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் காய் இருக்குங்க. ஒன்றுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்தியாவில் கிடைக்கிற இங்கே பாருங்கள், புளியங்காயெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் கூட புளியங்காய் சாப்பிட்டதில்ல. இங்கே புளியங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குட்டி கத்திரிக்காயிலேயே பச்சை கலரில் குட்டி கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அது இதெல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். புளியங்காய் நான் இங்கேயும் வாங்கி சாப்பிட்டதில்லை. பாருங்கள், விலை பாருங்கள், $4.49 போட்டிருக்கான். நான் வாங்கினதில்லை. பட் அந்த பச்சை கத்திரிக்காயெல்லாம் வாங்கி இது பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம்.
இந்த வெங்காயம் நான் பொதுவாக இந்த மாதிரி மூட்டை மூட்டையாக இருக்கிறதுல இந்த கத்திரிப்பூ கலர் வெங்காயம் தான் நான் வாங்குறேன். ஏன்னா அதுதான் நம்ம ஊர் வெங்காயத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஊர்லேருந்து வந்து என்ன நீ மிஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வெங்காயத்தை தான் சொல்லுவேன். அதுலேயும் முக்கியமாக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அது இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டில் தான் வருது. விலையும் ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் தான். வெங்காயம் வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தா பாருங்கள், கரும்பெல்லாம் கூட வச்சுருக்காங்க. கரும்பு, அதுக்கப்புறம் லூஸில் வெங்காயம். இந்த மாதிரி மூட்டையில் வாங்க வேண்டாம், எனக்கு கம்மியாக வாங்கிக்கணும் அப்படின்னா லூஸில் வெங்காயம் வச்சுருக்காங்க. இந்த வெங்காயத்துலேயே 2 வெரைட்டி இருக்குது. இந்த நம்ம சாதா கத்திரிப்பூ கலர் வெங்காயம், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி வெள்ளை வெங்காயம். இந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. அப்புறம் வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. தேங்காய் எல்லாம் பாருங்கள், ஒரு தேங்காய் வந்து $2 கிட்டத்தட்ட. நம்ம ஊர் கணக்கில் பார்த்தா தோராயமாக ஒரு 160 ரூபாய்க்கு பக்கமாக வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேங்காயே. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாக தேங்காய் இந்த மாதிரி முழு தேங்காயாக வாங்காமல் நான் இந்த ஃப்ரோசனில் வந்துட்டு துருவி வச்சுருப்பாங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளார. ஸோ அதிலிருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது. அது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு உதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை திரும்ப மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு ஒரு 10 செகண்ட் விட்டு தான் நம்ம மிக்சிலெல்லாம் அரைக்கிறதுனா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப அந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் மாதிரி இருக்கும், இல்லைன்னா அரைப்படாது. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கட்டசிமாறு. அப்புறம் இது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரிட்ஜு செக்ஷனு. இதில் முட்டை, அப்புறம் இந்த ஜூஸ் ஐட்டம்ஸு, பால், தயிர், தோசை மாவு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கொடை மிளகாயும் மிளகாய் மட்டுமே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது நான் இந்த இதில் நீட்டு மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. கொஞ்சம் பஜ்ஜி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை போட்டேன், நல்லா ருசியாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், கிழங்கு வகைகள். இது என்ன இந்த இது வாழைக்காய் பாருங்களேன், ஏதோ ஹவாயன் வாழைக்காயாமா. இது இந்த மாதிரி ஒரு ஐட்டமும் வாங்கி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா ஒரு வருஷம் பூரா செய்யலாங்க. அந்த அளவுக்கு நிறைய காய்கறிகள் எல்லாமே நம்ம ஊரில் எப்படி கிடைக்குதோ அது மாதிரி இங்கேயும் நல்லாவே கிடைக்குது. இங்கே வந்து இந்த கேரட் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கூட இருக்கும். இங்கே குளிர் தானே, அதனால் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கூட இருக்கும். என்ன ஒன்று, இந்த இதெல்லாம் கொஞ்சம் காய் எல்லாமே கொஞ்சம் இந்த டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊர் காய்கறிகளுடைய டேஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் அங்கேருந்து இம்போர்ட் ஆகி வர்றதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே டேஸ்ட் வர்றதில்ல. மிளகா காரமாக இருக்காது, தக்காளி புளிப்பாக இருக்காது. அந்த மாதிரி சில சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, சங்கடங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மித்தபடி ஓகே தான். எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஊரில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இங்கே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், வாழைத்தண்டுக்கு பதிலாக வாழை மரமே ஆல்மோஸ்ட் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. அதே மாதிரி அந்த உள்பக்கம் தண்டு மட்டும் இருக்காது, மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் பிரித்து எடுப்போம்ல, அதுவுமே சேர்த்தி தான் எடை போடுவாங்க. கொஞ்சம் விலை கூடுதல் தான். இது வந்து நான் வெண்டைக்காய் நம்ம ரொம்ப ரெகுலராக சாப்பிட்றது, எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வரும்போதெல்லாம் வெண்டைக்காய் வாங்கிடுவேன். அது விலை ஓரளவுக்கு ஓகே தான். $3 போட்டிருக்காங்க ஒரு எல்பிக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தேங்காய், இளநி தேங்காய் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இளநியை போட்டு ஷேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு ஸ்ட்ராவை அட்டாச் பண்ணிவிட்டு. நான் இங்கே வாங்கினதில்லை, ஏன்னா $3 போட்டிருக்காங்க ஒரு இளநி. உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இது வாங்கிட்டு போய் அப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் யூஸ்வலாக இங்கே வாங்க மாட்டேன். இதுக்கு பதிலாக காஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி 12 சின்ன சின்ன கேனாக கொடுப்பாங்க. அந்த கேனில் நான் வாங்கிக்குவேன். இது ஒரு $11 பக்கமாக வரும். இது சின்ன சின்ன கேனாக இருக்கிறதுனால நமக்கு வேணுங்கிற அளவுக்கு குடிச்சிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் தேங்காய் தண்ணி வாங்கிக்குவேன், இளநீ தண்ணி வாங்கிக்கிறேன் நான். டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே தாங்க, ரொம்ப குறை சொல்லிட முடியாது, நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி, பன்னீர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சப்பாத்தி தேய்ச்சி பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காதுங்களா, அதனால் இது மாதிரி வாங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் கோதுமை மாவு வாங்கிட்டு நானே உருட்டிக்கிறேன். இது ஃப்ரீசர் செக்ஷனு. இந்த ஃப்ரீசர் செக்ஷன் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சிலதெல்லாம் நான் வாங்குவேன். பச்சை பட்டாணி, அப்புறம் நான் அப்போ சொன்ன மாதிரி முருங்கைக்காய்,
அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீசர் செக்ஷனில் இருந்து தான் வாங்குறது. அது இல்லாமல் இது வந்து சாப்பிட்றதுக்கான ஃப்ரீசர் செக்ஷனுங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த பரோட்டா, இட்லி, தோசை, சமோசா, ரசமலாய், குலாப் ஜாமுன் அப்படி என்னெல்லாம் நம்ம வந்து இந்தியாவில் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோமோ, நமக்கு நாக்கு ரொம்ப கேட்குதோ அது எல்லாமே இங்கே இதுக்குள்ளார இருக்குது. என்ன ஃப்ரெஷ்ஷாக பண்ணது கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரோஷன் செக்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன். நம்ம இந்தியா போயிட்டு வந்து ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தாட்டும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் தான் நமக்கு கை கொடுப்பாங்க. இதில் நான் ஏதாவது ஒரு பாக்கெட்டை வந்து வாரத்துக்கு ஒரு தடவைனாலும் ஒரு பாக்கெட்னாலும் பிரிச்சுருவேன் நான். பிரித்து காரத்தில் ஒன்று, இனிப்பில் ஒன்று, இனிப்பு இல்லைனாலும் பிஸ்கட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரித்து வச்சுக்குவேன். ஃபுல்லாக நிறைய இருக்குது. அந்த மிக்சரு, முறுக்கு, காராசேவு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நம்ம ஊர் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிடுவேன். அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இதெல்லாம் பிஸ்கட் செக்ஷன். இதில் நம்ம மோஸ்ட்லி இந்த நியூட்ரி சாய்ஸு, டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸு அந்த மாதிரி வாங்கிக்குவோம். அப்புறம் ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரி பிஸ்கட்லாம் வாங்குறது. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற ஷாப்பிங் மால் மாதிரி தாங்க. எல்லாம் ஃபுல்லாக செக்ஷனாக எல்லாமே வச்சுருப்பாங்க. பருப்பு, அப்புறம் மசாலா தூள்கள், பொடி, இட்லி பொடி, அப்புறம் இது சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, எம்டிஆர் அந்த மாதிரி எல்லா மசாலா தூள்கள், அப்புறம் எண்ணெய், பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அந்த மாதிரி, அப்புறம் டீ தூள், சாஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான். ஷாப்பிங் மாலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான செக்ஷன் என்ன அப்படின்னா இந்த பூஜை செக்ஷனு. இந்த பூஜை செக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக சிலையே நீங்கள் மறந்துட்டு வந்துட்டிங்கன்னா கூட, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம் அப்படின்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சிலையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல இடம். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த நட்ஸு. மிக்ஸ்டு நட்ஸுன்னு நிறைய வைக்கிறாங்க. மிக்ஸ் நட்ஸ் வந்துட்டு இந்த என்னென்னா ஆல்மண்டு, முந்திரி கொட்டை, அப்புறம் வந்து பிஸ்தா, இன்னும் என்னென்னமோ இருக்குமே, எனக்கு மறந்து போகுது. இந்த வால்நட்டு இந்த மாதிரி நிறைய நட்ஸ் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு விற்கிறாங்க. அது இந்த ஊரில் விலை ஓரளவுக்கு இருந்தாலுமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் ஊருக்கு வரும்போதெல்லாம், நான் அதிகமாக சாப்பிடல அப்படின்னா கூட நான் ஊருக்கு வரும்போது எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வருவேன் யூஸ்வலாக. இது பேரிச்சம்பழம். நான் கண்டிப்பாக டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான். ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே ஒரு பெரிய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சிவப்பு கலர் பருப்பெல்லாம் நம்ம ஊரில் கூட கிடைக்கிறது இல்லை, இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து லூஸில் விற்கிறாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் நட்ஸ் வந்துட்டு $10 விற்கிறாங்க. அப்புறம் இது ஸ்வீட் செக்ஷன். இந்த ஸ்வீட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணது, ஃப்ரோசனில் இருக்கிற மாதிரி கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுனால இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். எனக்கு இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து $65 பக்கமாக, $66 பக்கமாக ஆச்சு. அதில் முக்கியமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விலை. ஏன்னா ஒரு நல்லெண்ணெய் வந்துட்டு இந்த செக்லாட் நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். அது மட்டுமே $10 ஆச்சு. அப்புறம் தீபத்துக்கு ஊற்றுறதுக்கு இன்னொரு நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். அது ஒரு $5. அது கொஞ்சம் ஆஃபரில் இருந்ததுனால கொஞ்சம் கம்மி ரேட்டு. மித்தது எல்லாமே வந்து இந்த இது ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கினது, அது அப்புறம் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தான். அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் தான், பெரிய விலை இல்லை. அப்புறம் பாசிப்பருப்பும் பாசிப்பயிரும் வாங்கியிருந்தேன். அதுதான் அதுக்கு அடுத்து முக்கியமான கொஞ்சம் விலை ஜாஸ்தியான பொருள். முக்கியமானது சொல்ல மறந்துட்டேனே. நம்ம வீட்டில் பரோட்டா ஃபேன்ஸ் இருக்காங்க. நானும் தான் அதில் ஒன்று. நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே பரோட்டா ஃபேன்ஸ் தான். இந்த மாதிரி இது ஃப்ரோசனில் வாங்கினோம். அவருக்கு வந்து மலபார் பரோட்டாவும் வேணும், வீட் பரோட்டாவும் வேணும்னு சொன்னாருன்னு ஃப்ரோசனில் வாங்கினோம். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரோசனில் வச்சு பரோட்டா சாப்பிட்றதே ஆரோக்கியம் கிடையாது. அதை வேற ஃப்ரோசனில் வச்சு வாங்கிட்டு வந்து அதை நம்ம வேற வச்சிருந்து சாப்பிட்றதுன்றது இன்னுமே ஆரோக்கிய குறைவான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் சில சமயத்துக்கு நமக்கு ரொம்ப ஏக்கமாயிருது இல்லை, அதுக்காக வாங்கிட்டோம். இந்த வாரத்தில் ஒரு நாள் நல்லா சுருக்குன்னு மிக்ஸ்டு வெஜ் குருமா நல்லா காரமாக வச்சு இதை பரோட்டாவை போட்டு சூடுபடுத்தி சாப்பிட்றணும்
அப்படின்னு நினச்சி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி ஃப்ரைடே ஈவினிங் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரைடேவோ இல்லை வீக்கெண்டில் ஏதோ ஒரு டைம் வந்து சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் அம்மா கிட்ட கேட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்களாம்மா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணால் காசு ஜாஸ்தி ஆயிரும், மொபைல் பில் ஜாஸ்தி வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் மொபைல் பில் அதிகமாக வராது. ஒரு வேளை நீங்கள் நிறைய வீடியோ பார்த்து அதனால மொபைல் டேட்டா அதிகமாக செலவாயிருச்சு அப்படின்னா ஒரு வேளை பில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்தபடி உங்களுக்கு பிடிச்ச சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் அம்மாட்ட சொன்னேன். நீங்களும் உங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இவ்வளோ நேரம் வந்து என் கூட ஷாப்பிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.